ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 தகவல் செயலாக்கம். அதில் என்னென்ன நம்ம கற்றுக்கிற போகிறோம். இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது தொடர் வளர் செயல்முறைகள் மற்றும் அமைப்புகளை பற்றி உணர்ந்து கொள்ளுது. தொடர் செயல்முறை அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். யூக்ளிட் விளையாட்டு என்பது ஒரு தொடர் வளர் செயல்முறை என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். வழிமுறைகளை உருவாக்கவும் பின்பற்றவும் கற்றுக்கொள்ள போறோம். தகவல்களை வரிசைப்படுத்துதலின் முக்கியத்துவம் அறிந்து கொள்ளும். ஏன் ஒரு தகவலை நம்ம வரிசைப்படுத்தணும், அதுக்கு காரணம் என்னன்றதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அறிமுகம். காலையில் எழுவது, பல் துலக்குவது, உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது, பால் அருந்துவது, குளிப்பது, காலை உணவை சாப்பிடுவது, பிறகு பள்ளிக்கு செல்ல தயாராவது போன்ற சில செயல்களை நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் இவ்வாறு நிகழும் அல்லவா? இங்கு ஒரு செயலமைப்பை நாம் திரும்ப திரும்ப செய்வதை கவனித்திருக்கிறார். டெய்லி காலையில எந்திரிப்பீங்க, பல்லு விளக்குவீங்க, உடற்பயிற்சி செய்வீங்க, பால் குடிப்பீங்க, குளிப்பீங்க, காலையில சாப்பாடு சாப்பிடுவீங்க, ஸ்கூலுக்கு போவீங்க. இதே இது தொடர்ச்சியா நடைபெறும். உண்மையில் சாப்பிடுவது, படிப்பது, விளையாடுவது, தூங்குவது போன்றவை நாள்தோறும் செய்யும் ஒரு ஒழுங்கு தொடரமைப்பு அல்லவா? நாம் ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கும்போது அது ஒரு புதிய வடிவத்தை தருகிறது. தொடர் வளர் செயல்முறைக்கான எடுத்துக்காட்டுகள் சிலவற்றை காண்போம். கோலங்களில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு திரும்ப திரும்ப வருவதை நாம் பார்க்கிறோம். அதனால் பெரிய கோலமாக நமக்கு கிடைக்கிறது. பாருங்க, ஒரே அமைப்பை திரும்ப 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 போட்டிருப்பாங்க. சிக்கு கோலம்னு சொல்லுவீங்க. இது என்ன கோலம் சொல்லுவீங்க? அப்படியே ஒன்னோட ஒன்று தொடர்ச்சியா போய் பெரிய கோலமாக. சுவர் எழுப்புவதில் கொத்தனார் செங்கற்களை ஒன்றின் மீது ஒன்றாக தொடர்ந்து முறையாக அடுக்கி பூசுகிறார். சில நாட்களுக்கு பிறகு அது ஒரு அழகிய சுவர் உருவாகி இருப்பதை நாம் காணலாம். தேனீக்கள் தனது தேன்கூட்டை அறுகோண அமைப்பில் தொடர்ந்து அமைத்து அதில் அதிகப்படியான தேனை சேமித்து வைப்பதோடு குளிர்காலங்களில் தங்களுக்குள் உண்ணவும் தொடங்கின. தேன்கூட்டு பார்த்துருப்பீங்க இல்லையா? அது அருங்கோண வடிவத்துல அரை அறையா இருக்கும். ஒவ்வொரு இதெல்லாமே அறைகள். அந்த அறைகள்ல அது முட்டையை போட்டு வச்சு தேன் கூட்டுல அது தேனீக்கள் பெருகும். அது உணவை தேனை கொண்டு போய் அதுல தான் சேமிச்சு வைக்கும். நம்ம அதை எடுத்து தேனெடுத்து நம்ம குடிக்கிறோம். ஒரு சிவப்பு நிற மைப்புட்டியை எடுத்துக்கொண்டு அதனுள் சிறிது பச்சை வண்ண மையை சேர்ப்போம். இதில் எந்த வேறுபாட்டையும் உடனடியாக காண இயலாது. மேலும் சிறிது பச்சை வண்ண மை சேர்க்கும் பொழுது சிறிது வண்ண மாற்றத்தை காணலாம். மேலும் சிறிது சிறிதாக சேர்க்க வேறொரு வண்ண மாற்றத்தை நீங்கள் காண்கிறீர்களா? அதாவது ஒரு பாட்டில்ல சிவப்பு கலர் மை இருக்கு. நான் என்ன செய்யறேன், கொஞ்சம் கொஞ்சமா இதுல பச்சை கலரை நான் ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். முதல்ல கலர் திடீர்னு சேஞ்ச் ஆகுது. நிறைய அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே வர வர கலர் முதல்ல இங்கேருந்து ரெட்ல இருந்து மெரூனுக்கு வரும். அதுல இருந்து நல்லா திரும்ப பச்சை கலர் சேரையில ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நீ கலக்கி பார்க்கல கட்டாயம் கருப்பு வண்ணத்துக்கு வரும். செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியா நம்ம பச்சை கலர் அதோட சேர்த்துக்கிட்டே வருவோம் இல்லையா? அந்த செயல்முறை தொடர் வளர் செயல்முறை என்பது ஒரு செயலை திரும்ப திரும்ப பலமுறை செய்வதும் அது ஒரு புதிய விளைவை தருவதும் ஆகும். அதுதான் சிவப்பா இருந்தது கருப்பா மாறிடுது. நம்ம ஒரு பச்சை கலரை தொடர்ந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், சேர்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த செயல்முறையினால புதிய விளைவு நமக்கு கிடைக்குது. அந்த இதுக்கு பேரு தொடர் வளர் செயல்முறைன்னு பேரு. தொடர் வளர் செயல்முறை என்பது ஒரு செயலை திரும்ப திரும்ப பலமுறை செய்வதும் அது ஒரு புதிய விளைவை தருவதும் ஆகும். தொடர் வளர் செயல்முறை என்றால் என்னன்னா இதை எழுதிக்கலாம். ஓகே. எங்கும் கணிதம், அன்றாட வாழ்வில் தகவல் செயலாக்கம். இந்த அமைப்பை பாருங்க. இயற்கையில் பிபனோசி தொடர் வரிசை அப்படியே ஒரே பேட்டர்ன்ல அப்படியே சுத்தி 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 அடுக்கடுக்கி வச்சு இதழ்கள் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இங்க கடைகள்ல பழங்களை அடுக்கி அழகா வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்கல்ல? பழக்கடைகள் எல்லாம் எல்லா பழங்களையும் ஒன்றன் மேல் ஒன்றை அழகா வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பிபனோசி தொடர் வரிசைன்னு சொல்றாங்க. எண்களில் தொடர் வளர் செயல்முறை. மேலே கூறிய தொடர் வளர் செயல்முறைகளை நாம் அன்றாட வாழ்வில் காண முடியும். இதே போன்று செயல்முறைகளை எண் தொடர்களிலும் நாம் காணலாம். எண்கள் ஏறுமுகமாகவோ அல்லது இறங்கு முகமாகவோ சில அமைப்புகளில் தொடர்கின்றன. ஒரு எக்ஸாம்பிள் சிலது கீழே கொடுத்திருக்காங்க. கீழ்கண்ட தொடர்களை கவனித்து அவற்றை உருவாக்கும் அமைப்புகளை காண்க.
1 3 5 7 இதெல்லாம் என்ன எண்கள்? ஒற்றை எண்கள்னு நமக்கு தெரியும். என்ற எண் தொடரின் அமைப்பை பாருங்க. 1 முதல் அப்படியே இருக்கும். அடுத்து 1ஓட 2 கூட்டினா 3, 3ஓட 2 கூட்டினா 5, 5ஓட 2 கூட்டினா 7, 7ஓட 2 கூட்டினா 9, 9ஓட 2 கூட்டினா 11, இப்படி போய்கிட்டே. ஓகே, இது ஒரு தொடர் வரிசை. அடுத்தது 50 48 46 44. பார்த்தாலே தெரியுது, 2 2 கழிச்சுட்டே போயிருக்காங்க. ஒவ்வொன்றுல இருந்து 2 2 கழிச்சுக்கிட்டே போயிருக்காங்க. இது இறங்கு முகமாக இருக்கு. அடுத்தது 2 4 6 8 10 12 ஏறு முகமா போய்க்கிட்டு. 1 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10 ரெண்டா வாய்ப்பாடுல 2 மடங்கா போய்கிட்டே. அடுத்தது 1 4 9 16. பார்த்தோன்னே தெரியுது, வர்க்கங்கள். 1 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்டு 4 ஸ்கொயர். அடுத்தது 2 6 12 20 30 என்ற எண் தொடரின் அமைப்பு 4 2 3 6 4 12 4 5 20 6 5 இந்த மாதிரி போய். அப்ப எப்படி போய்கிட்டு இருக்கு? 1 × 2, அடுத்து 2 × 3, அடுத்து 3 × 4, 4 × 5, அடுத்து 5 × 6, அடுத்து 6 × 7, அப்படின்னு அந்த மாதிரி பேட்டர்ன்லயே போகுதுன்னு சொல்றாங்க. இங்க என்ன முடியுதோ அதை இங்க ஆரம்பிக்குது, இங்க முடிகிறத ஆரம்பிக்குது, அதுக்கு அடுத்த நம்பர் இங்க வரணும். இங்க முடிகிறது 6, அதுக்கு அடுத்த நம்பர். இந்த பேட்டர்ன்ல இது போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அந்த பேட்டர்னை நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டு தொடரணும். 2 4 8 16 என்ற எண் தொடரின் 2 × 1, 2 × 2, 2 3 2, 1 2 2 2 3 2 4 2 பெருகிட்டே போய். ஓகேவா? அடுத்தது 1 10 100 1000 10இன் மடங்குகளா இருக்கு. இத்தொடரில் 1இன் வலதுபுறம் 0இன் எண்ணிக்கை அதிகரிக்க அவ்வெண்களின் மதிப்பும் அதிகரிக்கிறது. இது போன்ற வழிகளில் கீழே உள்ள சிறப்பு எண் தொடரில் அடுத்த எண்களை உங்களால் கணிக்க முடிகிறதா? பார்க்கலாமா? 1 1 2 3 5 8 13 21 34 இப்படி போயிட்டே இருக்கு. இந்த 1ஐயும் 1ஐயும் கூட்டுனா 2 கிடைக்குது. இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3 கிடைக்குது. இது 2ஐயும் கூட்டினா 5 கிடைக்குது. இது 2ஐயும் கூட்டினா 8 கிடைக்குது. இது 2ஐயும் கூட்டினா 13 கிடைக்குது. இது 2ஐயும் கூட்டினா 21. இது 2ஐயும் கூட்டினா 34. அப்ப இது 2ஐயும் கூட்டினோம்னா 55. அடுத்து இது 2ஐயும் கூட்டினோம்னா 89. இப்படியே நம்ம தொடர்ச்சியா கூட்டிக்கிட்டே போகலாம். அடுத்த எண் 55 எப்படி? தொடரில் உள்ள 21 மற்றும் 34 என்ற எண்களை கூட்டுவதால் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா? மேலே உள்ள சிறப்பு தொடர் வரிசையின் அமைப்பை உங்களால் அறிய முடிகிறதா? ஆம். முன்னதாக உள்ள 2 அடுத்தடுத்த உறுப்புகளின் கூடுதல் அடுத்து வரும் எண்ணை நமக்கு தருகிறது. 1 + 1 2, 1 + 2 3, 2 + 3 5, 5 + 3 8, இது 2ஐயும் கூட்டினா 13, இது 2ஐயும் கூட்டினா 21, இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த சிறப்பு எண் தொடரை ஃபிபனோச்சி தொடர் என்கிறோம். ஃபிபனோச்சி தொடரில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஃபிபனோச்சி எண்கள் எனப்படும். ஓகே, ஃபிபனோச்சி எண் தொடர் போலவே லுக்காஸ் எண்களும் ஒரு தொடரை உருவாக்குகின்றன. இது ஃபிபனோச்சி எண்களோடு நெருங்கிய தொடர்புடையது. 1 மற்றும் 1 என தொடங்குவதற்கு பதிலாக லுக்காஸ் எண்கள் எப்படி தொடங்கும்? 1 3 என தொடங்கும். எப்படி? 1 3, இது 2ஐயும் கூட்டினா 4, இது 2ஐயும் கூட்டினா 7. அங்க 2 1 வரும், அடுக்கடுத்து 2 3 அந்த மாதிரி வந்துச்சு. இங்க 1 3 4 7 இப்படியே வரும். இதுவும் இது 2ஐயும் கூட்டினா 4, 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7, 7ஐயும் 4ஐயும் கூட்டினா 11, இது 2ஐயும் கூட்டினா 18, இது 2ஐயும் அதே போலதான். பட் ஆரம்பம் வந்து 1 1 இருக்கும், இங்க ஆரம்பம் வந்து 2 1 இருக்கும். அதுதான் ஃபிபனோச்சிக்கும் லூக்காஸுக்கும் இருக்க வேறுபாடு என்பது லூக்காஸ் எண் தொடராகும். மேற்காணும் எண் அமைப்பு முறை அனைத்திலும் தொடர் வளர் செயலை நாம் காணலாம். இவற்றை முயல்க. ஃபிபனோச்சி எண் தொடரில் 10வது உறுப்பை காண்க. 10வது உறுப்பு என்னன்னு இங்க பாருங்க. இது 1வது உறுப்பு 2 3 4 5 6 7 8 9. 10வது உறுப்பு 55. ஓகே, 10வது உறுப்பு எத்தனை? 55. ஃபிபனோச்சி எண் தொடரில் ஃபிபனோச்சி எண் தொடரின் 11வது மற்றும் 13வது உறுப்புகள் முறையே 11வது உறுப்பு 89, 13வது உறுப்பு 233,
அப்ப இந்த 12வது உறுப்பு என்னன்னு கேட்கிறான். ஓகே, எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இது 11வது உறுப்பு, இது 12வது உறுப்பு, இது 13வது உறுப்பு. இந்த 13வது உறுப்பு எப்படி கிடைக்கும்? இதையும் கூட்டினா தான் இது கிடைக்கும். அப்ப இதுல இருந்து இதை கழிச்சோம்னா நடுவுல இருக்க 12வது உறுப்பு வந்துடும். ஸோ 233ல இருந்து 89 கழிச்சேனா 144. 12வது உறுப்பு என்ன வரும்? 144. போட்டு பாருங்க. 89ஐயும் 144ஐயும் கூட்டினோம்னா 233, 13வது உறுப்பு கிடைச்சிடும். ஸோ 11வது உறுப்பையும் 12வது உறுப்பையும் கூட்டினாத்தான் 13வது உறுப்பு கிடைக்குதுங்கல. 13வது உறுப்பும் 11வது உறுப்பையும் கழிச்சோம்னா 12வது உறுப்பு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ 12வது உறுப்பு 144. ஓகேவா? இயற்கையில் ஃபிபொனாச்சி எண்கள். ஃபிபொனாச்சி எண் தொடரானது இயற்கை நிகழ்வுக்கான நத்தை கூட்டின் சுருள் வடிவம், மரக்கிளைகள், மலர்களில் இதழ்களின் வரிசை அமைப்பு, சூரியகாந்தி பூவின் விதைகள், டெய்சி பூவின் இதழ்கள், தேன்கூட்டின் அறைகள் போன்றவற்றில் காணப்படுகின்றன. ஒரு ஒழுங்கு வரிசை, அப்படியே தொடர் வரிசையா இருக்கு. மேலும் விலங்குகளின் மீதுள்ள தனித்துவமான குறிகள் மற்றும் கடல் சிற்பியின் கட்டமைப்பு ஆகியவற்றிலும் ஃபிபொனாச்சி சார்ந்த கணித அமைப்புகளை நாம் காண முடியும். புலி உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். வரிக்குதிரையின் மேல இருக்குது அந்த கருப்பு வெள்ளை கோடு அது ஒரே மாதிரி இருக்கும். ஒட்டகச்சிவிங்கினுடைய உடல் அமைப்பு, இந்த மாதிரி நிறைய விலங்குகளின் உடலமைப்பு, மலர்களின் இதழ்கள், சிப்பி, நத்தை, இதே போல பல மலர்களினுடைய அமைப்புகளை பாருங்க. எல்லாத்துலேயும் இந்த ஃபிபொனாச்சி தொடர் வரிசை இருக்கும்னு சொல்றாங்க. ஃபிபொனாச்சி எண் தொடர் 1 மற்றும் 1 என தொடங்குவதற்கு பதிலாக 0 மற்றும் 1 எனவும் தொடங்கலாம். 2 அடுத்தடுத்த ஃபிபொனாச்சி எண்கள் சார்பகா எண்களா அப்படின்னு கேட்காங்க. சார்பகா எண்கள்னா என்னது? 2க்குமான பொதுக்காரணி ஒன்னே ஒன்று இருக்கணும். அதுதான் இந்த அருக்கு ஃபிபொனாச்சி எண்கள். அடுத்தடுத்த எண்ணை பாரு. 2க்கும் 3க்கும் பொதுக்காரணி கிடையாது, இது 2க்கும் பொதுக்காரணி கிடையாது, இது 2க்கும் பொதுக்காரணி. ஸோ எல்லா எண்களும் சார்பகா எண்கள் தான். அடுத்தடுத்த இரு எண்கள் ஃபிபொனாச்சி எண் தொடர் வரிசையில் சார்பகா எண்களான்னு கேட்குறாங்க. ஆம். உங்களுக்கு தெரியுமா தங்க விகிதம் ஃபிபொனாச்சி எண்களில் முதல் 2 எண்களை தவிர அடுத்தடுத்துள்ள ஃபிபொனாச்சி எண்களின் விகிதத்தை பார்க்க போறோம். இந்த 1 1 விட்டுட்டு அடுத்தது அதுல இருந்து 2 3 ஆரம்பிக்கிறது. அதை 3 2ஆல வகுத்தா 1.5, 5 3ஆல வகுத்தா 1.66, 8 5ஆல வகுத்தோம்னா 1.6, 13 8ஆல வகுத்தா 1.625 இப்படி வருது என கருத்தில் கொள்ளும். இதில் நீங்கள் ஒரு அமைப்பை காண்கிறீர்கள். இந்த அமைப்பானது 1.618க்கு நெருக்கமாக இருப்பதை நீங்கள் காணலாம். எல்லா அமைப்புமே பார்த்தீங்கன்னா 1.618க்கு பக்கமா இருக்கு. மேலும் இதனை F என குறிக்கிறோம். இதனை தங்க விகிதம் F is equal to 1.618 என அழைக்கிறோம். அப்போ ஒன் வேர்ட்ல கேட்பாங்க தங்க விகிதம் F-னுடைய வேல்யூ 1.618. தங்க விகிதத்தில் அமைந்த வடிவங்கள். இந்த விகிதத்தில் ஒரு வடிவத்தை வடிவமைச்சோம்னா அது அழகா இருக்குமா. அதுக்கு எக்ஸாம்பிள் மோனலிசா ஓவியத்தை சொல்றாங்க. படத்தில் உள்ள மோனலிசா உருவமானது ஃபிபொனாச்சி சுருள் அமைப்பில் உள்ளது. மோனலிசா ஓவியத்தின் மேம்பட்ட அழகுக்கு இதுவும் ஒரு காரணம். அப்படியே 1.5 1.666 1. அந்த இதில் அப்படியே அந்த கட்டத்தை இது பண்ணி அந்த ஷேப்புக்குள்ளர இந்த ஓவியத்தை வரைஞ்சதுனால இந்த ஓவியம் மிக அழகாக, ரொம்ப அழகா, உலகத்திலேயே அழகானது எது அப்படின்னா மோனலிசா ஓவியம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த ஃபிபொனாச்சி சுருள் வடிவ அமைப்புல இருக்கிறதுனால மோனலிசா ஓவியம் மிக அழகாக இருக்குன்னு சொல்றோம். அடுத்தது யூக்ளிடின் விளையாட்டு. என்னன்னு அம்முவும் பாலுவும் ஒரு விளையாட்டு விளையாடுகின்றன. ஒவ்வொருவரும் ஒரு எண்ணை தேர்ந்தெடுக்கின்றனர். மேலும் அதனை ஒரு தாளில் எழுதி வைத்துக் கொள்கின்றனர். பாலு ஒரு எண்ணு, அம்மு ஒரு எண்ணு ஒரு பேப்பரை எழுதி வச்சுக்கிறாங்க. அம்மு எடுத்த எண் பாலு எடுத்த எண்ணை விட பெரிதாக இருந்தால், அம்மு தான் பெரிய நம்பர் எடுத்திருக்கான்னு வச்சுக்கிறோம், பாலு சின்ன எண் எடுத்திருக்கான்னு வச்சுக்கிறோம். அம்மு அந்த இரு எண்களின் வேறுபாட்டை கண்டுபிடிப்பாள். அவ கேட்குறா, நான் எடுத்திருக்கிறது பெருசு, நீ எடுத்திருக்கிறது பெருசான்னு பார்த்தா, நான் எடுத்திருக்கிறது பெருசா இருந்தா
நம்ம 2 பேர் எடுத்திருக்க என்னுடைய வேறுபாடு. இப்போ அம்மு எடுத்திருக்கிறது 34ன்னு வச்சுக்கிடுவோம், அவன் எடுத்தது 19ன்னு வச்சுக்கிட்டோம்னா இதனுடைய வேறுபாடு 15. ஓகே, திரும்ப இப்ப அவன் இது பெரியதாயிரும். இப்ப 2 பேருடைய வேறுபாடும் 15ன்னு ஆயிருது. இப்ப பாலு எடுத்தது 19 பெருசாயிரும். ஸோ 19 மைனஸ் 15 கண்டுபிடிப்பாங்க. அடுத்தது 15 மைனஸ் 4. ஓகே, அடுத்தது 11 மைனஸ் 4. அடுத்தது கிடைக்கிற ஆன்சர்ல இருந்து அந்த நம்பரை கழிச்சுக்கிட்டே அப்படியே வர்றாங்க. எப்ப 2 பேர் இதுவும் ஆன்சரும் சேமா வருதோ அது வரைக்கும் கழிச்சுக்கிட்டே வருவாங்க. அதைத்தான் இங்க சொல்றாங்க பாருங்க. இப்பொழுது பாலுவின் வாய்ப்பு. அவன் தன்னிடம் உள்ள எண்ணிற்கும் அம்மு தெரிவித்த எண்ணிற்கும் வேறுபாடு கண்டுபிடித்து அம்முவுக்கு தெரிவிப்பான். அவர்கள் காணும் வேறுபாடும் அந்த எண்ணும் சமமாக வரும் வரை இச்செயலை தொடர்வார்கள். இறுதியில் யாரிடம் 2 எண்களும் சமமாக கிடைக்கின்றனவோ அவர் இந்த விளையாட்டின் வெற்றியாளர் ஆவார். எப்படி விளையாடுகிறார்கள் என பார்ப்போம். அதான் சைட்ல கொடுத்திருக்காங்க. அம்மு 34 என்ற எண்ணையும் பாலு 19 என்ற எண்ணையும் தேர்ந்தெடுப்பதாக கொள்வோம். முதலில் அம்பு 34 மற்றும் 19 என்ற எண்களின் வேறுபாடு 15 என கண்டறிந்து பாலுவிடம் காண்பிப்பாள். 15. இப்போது பாலுவிடம் உள்ள 19 மற்றும் அவள் காண்பித்த 15 இரண்டிற்கும் வேறுபாடு 4ன்னு காணும். இச்செயலை தொடர்ந்தால் இறுதியாக அப்படியே மாத்தி 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 வரையில அம்முதான் ஃபைனலா வெற்றியாளர் ஆகிற. அம்முகிட்ட தான் 1-1ன்றது கிடைக்குது. இப்போது அவர்கள் 24-18 என்ற எண்ணை தேர்ந்தெடுத்து அம்மு தொடங்குவதாக கொள்வோம். இது ஒரு விளையாட்டு முடிஞ்சு அடுத்த விளையாட்டு 24-18ன்னு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இது அம்மு. இப்போ இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணா 18-6ன்னு இவ காமிப்பா. இவன் அடுத்து இது ரெண்டையும் 18க்கு 6க்கு இருக்க டிஃபரன்ஸ் 12. 12ல இருந்து 6 கழிக்க 12ல இருந்து 6 கழிச்சா 6-6ன்னு வந்துடும். மீண்டும் அம்மு வெற்றி பெறுவாள். அம்மு 18-6 என தொடங்கினால் கிடைப்பது 18-6, 12-6, 6-6. இப்ப இதுல இருந்து தொடங்குனாங்க, 18-6ல இருந்து தொடங்குனாங்கன்னா பாலு வெற்றியாளராக மாறிடும். எந்த ஜோடி எண்களுக்கு முதல் போட்டியாளர் வெற்றியடைகிறார் மற்றும் எப்போது 2வது போட்டியாளர் வெற்றியடைகிறார் என்பதை உன்னுடைய நண்பர்களுடன் விளையாடி நீங்க யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கழிச்சு 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 வித்தியாசம் பார்த்து 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 கடைசி யாருக்கிட்ட 6ன்னா 6 திரும்ப வருதோ அவங்க தான் வெற்றியாளர். இதிலிருந்து நாம் ஆர்வமான ஒன்றை காண முடியும். எந்த எண் ஜோடியுடன் நாம் தொடங்கினாலும் முடியும் எண்களை பொறுத்து நீங்கள் என்ன கூற முடியும்? 2 எண்களும் சமமாக வரும் பொழுது நிறுத்தி கொள்கிறோம் என்பதை நினைவில் கொள். அது நாம் முதலில் எடுத்துக்கொண்ட இரு எண்களின் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மீப்பெரு பொது காரணியா இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இப்ப 6-6ல முடியுது இல்லையா? இந்த 24-18 தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணது. ஸோ 24-18க்கும் பொது காரணி 6 அப்படின்றது நமக்கு. எனவே மேற்கண்ட செயலானது ஒரு தொடர் வளர் செயல்முறையாக அமைகிறது. அது கொடுக்கப்பட்ட இரு எண்களின் மீப்பெரு பொது காரணியை தருகிறது. ஏ மற்றும் பின்னு வச்சுக்கிடுவோம். ஏங்கிறது பியை விட பெருசுன்னா இந்த மீப்பே காவானது எப்படி இருக்கும் அப்படின்னா A-B என்ற எண்களின் இந்த கழிச்சு வருது இல்லையா, அதனுடைய மீப்பெரு பொது காரணியாகவும் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த 6க்கும் 2 6க்கும் இடையில இருக்க பொது காரணி என்னவா இருக்கும்? 6 24-8க்கும் பொது காரணி 6 தான், இதுக்கும் பொது காரணி 6 தான் சொல்றாங்க. யூக்ளிடின் வழிமுறை. 12 என்ற எண்ணை எடுத்துக்கொள்வோம். 12ஐ 7ஆல் வகுப்பதாக கொண்டால் 12 7ஆல வகுப்போம். 7 போக மிச்சம் 5. இது என்ன சொல்லுவோம்? ஈவுன்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம்? மீதின்னு சொல்லுவோம். அப்படிதானே? இது ஈவு, இது மீதி. ஈவை கோஷன்ட்டு இங்கிலீஷ் லெட்டர் Q, ரிமைண்டர் R. இங்கு 12 சீக்வல் டு எப்படி எழுதலாம் அப்படின்னா 12 7 மிச்சம் 5ன்னு இப்படி எழுதலாம். அதைத்தான் எழுதியிருக்காங்க. 12ஐ 2ஆல் வகுப்பதாக கொண்டால் 12 2ஆல் வகுத்தா 6 12 போக மீதம் 0 கிடைக்கும். மேலும் 12 எப்படி எழுதலாம்? 12 + 0 என எழுதலாம். ஜென்ரலா நாம குறிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு எண் ஏஐ மற்றொரு எண் B ஆல் வகுத்தால் நமக்கு கிடைக்கும் ஈவு Q மற்றும் மீதி R ஆகும். இங்கு ஏஐ எப்படி எழுதலாம் அப்படின்னா இது வகுபடும் எண், இது வகுக்கும் எண், இது ஈவு, இது மீதி.
என ஒரே ஒரு வழியில் மட்டுமே எழுதலாம். அதாவது வகுபடும் எண் ஈக்குவல் டு வகுக்கும் எண் இன்டு ஈவு பிளஸ் மீதி அப்படின்னு எழுதலாம். இந்த இதுக்கு பேரு தான் யூக்ளிடின் வழிமுறை எனப்படும். ஒரு எண்ணை எதால வகுக்கிறோமோ அதனுடைய ஈவு பிளஸ் மீதியா எழுதலாம். வழிமுறைகளை உருவாக்குதலும் பின்பற்றுதலும். எந்திர மனிதன் விளையாட்டினை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு குழந்தை எந்திர மனிதனாக நடிக்க மற்றொரு குழந்தை எந்திர மனிதனாக நடிக்கும் குழந்தைக்கு அறிவுறுத்தல்கள் கொடுக்கும். எந்திர மனிதனாக நடிக்கும் குழந்தை அந்த அறிவுறுத்தல்களை அப்படியே செயல்படுத்த வேண்டும். எந்திர மனிதனாக நடிக்கும் குழந்தை சுவரை பார்த்தபடி அதன் அருகில் நிற்கிறார் எனில் அறிவுறுத்தல்களை இடுவோர் முன்னே செல் என்று கூறினார். எந்திர மனிதனாக நடிக்கும் குழந்தை என்ன செல்லணும்? முன்னே செல்லணும். ஆனால் அது முடியாது. எந்திர மனிதனாக நடிக்கும் குழந்தை அப்படி போக முடியாது என கூறக்கூடாது. எந்திர மனிதனால் அறிவுறுத்தல்கள் எந்திரத்தனமாக பின்பற்றப்படும் என்பதை இந்த வேடிக்கையான செயல் நமக்கு தெரிவிக்கிறது. எந்திர மனிதன் போல் இல்லாமல் மனித மூளை வழிமுறைகளை சூழ்நிலைக்கு தக்கவாறு சிந்திக்கவும் மேம்படுத்தவும் கூடிய திறன் உடையது. இந்த சூழல் குறித்து சிந்திக்க ஒரு குழுவில் உள்ள 6 உறுப்பினர்களுக்கு எலும்பிச்சை பழச்சாறு தயாரிப்பதற்கான செய்முறை. ஒரு கிண்ணத்தில் 3 அரை துண்டு எலும்பிச்சை பழங்களை பிழிந்து கொள்ளும். அத்துடன் 5 குவளை தண்ணீரை கிண்ணத்தில் சேர்த்து கொள்ளும். இந்த எலும்பிச்சை சாற்றுடன் 4 தேக்கரண்டி சர்க்கரையை சேர்க்கவும். இந்த கலவையை நன்றாக கலக்கவும். எலும்பிச்சை சாற்றை வடிகட்டவும். வடிகட்டிய சாற்றை 6 குவளைகளில் ஊற்றவும் பரிமாறும். மேலே கூறிய அறிவுறுத்தல்களை பயன்படுத்தி 12 உறுப்பினர்களுக்கு 24 உறுப்பினர்களுக்கு மற்றும் 36 உறுப்பினர்களுக்கு எலும்பிச்சை சாற்றை தயாரிக்கும். இதே போல இப்போ 6 பேருக்கு தயாரித்த மாதிரி 12 பேருக்கு 24 பேருக்கு நாம் தயாரிக்கலாம்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம ஒரு செயல்முறையை எப்படி அடுத்தடுத்த படிநிலைகள். முதல்ல எலுமிச்சம்பழத்தை எடுக்கணும், அப்புறம் குவளை எடுக்கணும், தண்ணீரை ஊற்றணும், எலுமிச்சம்பழத்தை புளியணும், சர்க்கரை போடணும், கலக்கணும், அப்புறம் எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை இதில் ஊற்றணும். இது வரிசையாக செய்யணும். அதுதான் பொருள்களை வகைப்படுத்துதல் மற்றும் வரிசையாக அடுக்குதல். நாம் அன்றாட வாழ்க்கையில் அலமாரியில் புத்தகங்களை அடுக்கி வைத்தல், காலணிகளை சட்டத்தில் வரிசையாக வைத்தல், தட்டில் உள்ள காய்கறிகளை பிரித்து வைத்தல், அலமாரியில் வீட்டு பயன்பாட்டு பொருட்களை அடுக்கி வைத்தல், மளிகை பொருட்களை அடுக்கலையில் வைத்தல், செலவுகளை பட்டியலிடுதல் போன்ற சூழ்நிலைகளில் வகைப்படுத்தப்படுவது தவிர்க்க இயலாதது ஆகிறது. இந்த செயல்பாடுகள் பொருள்கள் வைத்த இடத்தை எளிதில் நினைவு கூறும், பொருட்களை உடனடியாக எடுக்கவும் அப்பொருள்களை சேதாரம் இல்லாமல் பயன்படுத்தவும் உதவுகின்றன. எண்களிலும் இதே போன்று வரிசைப்படுத்துதல் உள்ளன. எடுத்துக்காட்டு நாள்காட்டி. கேலண்டர் கிளிக்கிறோம் இல்லையா, வரிசையா 1 2 3 4 தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரிசையா டெய்லி நம்ம தேதியை வரிசைப்படுத்தி வச்சாதான் வரிசையான தேதியா இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு வரிசைப்படுத்தல்ங்கிறது அவசியமாகுதுன்னு சொல்றாங்க. புத்தகங்கள் இப்படி சிதறி கிடக்கு. இதுல போய் எந்த புத்தகம் வேணும்னு பார்த்தா நம்மளால எடுக்க முடியுமா? முடியாது. இப்படி அழகா அடுக்கி வச்சாதான் நம்மளால பார்த்து எந்த புக்கு வேணும்னு நாம எடுக்கலாம். பழங்கள் இப்படி இருந்தா நல்லா இருக்குமா? கெட்டு போகும். இதை வரிசையா அடுக்கி வச்சா அழகாவும் இருக்கும், நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். பழங்கள் ஒன்றோட ஒன்று கீழே விழுந்து சேதமாகாமலும் இருக்கும். அதே போல ஷூ. இது யாரு ஷூ, எந்த ஷூ என்னன்னு தெரியும். ஸோ இது ஒரு ஷூ ரேக்கில் வரிசையை அடுக்கி வச்சா பார்த்தவனே நம்ம எடுக்க தோதார். கீழ்கண்ட சூழ்நிலைகளை குழுவாக அமர்ந்து விவாதிக்க. 100 புத்தகங்களை ஒரு அலமாரியில் நீங்கள் அடுக்க வேண்டும் என கொள்க. அந்த அலமாரியில் 10 வரிசைகள், ஒவ்வொரு வரிசையிலும் 10 புத்தகங்களை வைக்க இடம் உள்ளது. மேலும் ஒவ்வொரு புத்தகத்தின் மீதும் அடையாள எண் எழுதப்பட்டுள்ளது. அடையாள எண்ணை அடிப்படையாக கொண்டு புத்தகங்களை எவ்வாறு அடுக்குவீர்கள்? நம்பர் ஒட்டி இருக்காங்க அடையாள எண். அப்போ 1 2 3 வரிசைப்படி போட்டிருக்கலாம். இல்லைன்னா சயின்ஸ் புக்குனா எஸ்ன்றது போட்டிருக்கலாம், மேக்ஸ் புக்குனா M1 M2ன்னு போட்டிருக்கலாம், ஃபிசிக்ஸ் புக்கு கெமிஸ்ட்ரி புக்கு அப்படி இருக்கலாம். எந்த இது ஏதோ ஒரு அடையாளப்படி வரிசையாக நம்ம அடுக்கி வைக்கலாம். மிகச்சிறிய அடையாள எண் உள்ள புத்தகத்தை மேல் வரிசையின் இடது பக்கத்திலும் பெரிய அடையாள எண் உள்ளதை வலது பக்கத்திலும் வச்சோம்னா ஈஸியாக எடுக்க முடியும். கீழே உள்ள வினாக்களை விவாதிக்க. புத்தகங்களை வேறு ஏதேனும் வழிகளில் அடுக்க இயலுமா? அடுக்கலாம். சைஸ் வாரியா அடுக்கலாம்.
அப்படியே சின்னது அவங்க சொன்னாங்களே, சின்னதை ஃபுல்லா இடது பக்கத்துலையும் பெருசை ஃபுல்லா வலது பக்கத்துலையும் வைக்கலாம். இல்லையா நம்பர் படி அடுக்கலாம், இல்லையா சப்ஜெக்ட் படி அடுக்கலாம். எப்படினாலும் நம்ம பல வழிகளில் அடுக்கலாம். ஒரு வழியில் அடுக்குவதை விட வேறு வழியில் அடுக்குவது சிறப்பானது என்று எப்போது அறிவாய். எடுக்கையில் நமக்கு சிரமமா இருக்கு, குழப்பமா இருக்குன்னா இன்னும் வேற வழிகளில் யோசிச்சு மாத்தி அடுக்கணும்னா டக்குன்னு அந்த பேரெல்லாம் தெரிகிற மாதிரி இந்த சைடு வச்சுட்டு அடுக்குனா எளிமையா பார்த்த உடனே இந்த ஆத்தர் புக்கெல்லாம் ஒரு பக்கம், இந்த ஆத்தர் புக்கெல்லாம் அடுத்து அப்படின்னு அடுக்கலாம். அந்த புக்கு எழுதியிருக்காங்க இல்லையா ஆத்தர்னா அந்த புக்கை எழுதுறவங்க பேர் வரிசையா நாம அடுக்கலாம். அப்படி நிறைய வழிகளில் நம்ம அடுக்கலாம். எது எளிமையான வழி என்று பார்த்துட்டு அடிக்கலாம். 2 பேர் புத்தகங்களை சேர்ந்து அடுக்கினால் அவ்விருவரும் எப்படி இந்த பணியினை பகிர்ந்து கொள்வார். எப்படின்னா நீ மேக்ஸ் புக்கா அடுக்கு, நான் சயின்ஸ் புக்கா அடுக்கிறேன், அப்படி இருக்கலாம். இல்லை நீ 6th புக்கெல்லாம் அடுக்கு, நான் 7th புக்கெல்லாம் அடுக்கிறேன்னு அப்படி அடுக்கலாம். புத்தகத்தின் மீது அடையாள எண் இல்லை என்றால் எவ்வாறு, அதுதான் அந்த ஆத்தர் இது இல்லை இந்த புக்குடைய கலரை வச்சு அடுக்கலாம், புக்குடைய சைஸை வச்சு நம்ம அடுக்கலாம். அடையாள எண்ணை வைத்து அடுக்குவதை விட அவற்றின் அளவை வைத்து அடுக்குவது, அதான் சொன்னேன். சின்ன புக்கெல்லாம் முன்னாடி, அதுக்கடுத்து கொஞ்சம் பெரிய புக்கெல்லாம் அடுத்து, அதுக்கடுத்து பெரிய புக்கெல்லாம் அப்படிங்கிற அழகாக வரிசையா நமக்கு நீட்டா இருக்கும், ஈஸியா எடுக்க தோதான். சூழ்நிலை 2. நீங்கள் உங்களது உண்டியலில் சில்லறை காசுகளை சேமித்து வைப்பதாக கொள்வோம். ஒரு நாளைக்கு 1 ரூபா போடுவேன், ஒரு நாள் 2 ரூபா போடுவேன், ஒரு நாள் 5 ரூபா போடுவேன், ஒரு நாள் 10 ரூபா காயின் போடுவேன். அந்த மாதிரி காசாக போட்டு உண்டியல் நம்பிடுச்சு. உண்டியலை உடச்சி காயினை எண்ண போகிறேன். எப்படி எண்ணுவேன்? உண்டியலில் எவ்வளவு பணம் சேமித்து வைத்துள்ளோம் என நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் என்ன செய்வீர்கள்? எந்தெந்த வழிகளில் சில்லறைகளை எண்ணுவீர்கள்? முதல்ல 1 ரூபா காயினா தனியாக பிரிப்போம், 2 ரூபா காயினா தனியாக பிரிப்போம், 5 ரூபா காயினா தனியாக பிரிப்போம், 10 ரூபா காயினா தனியாக பிரிப்போம். அவற்றில் எந்த வழி எளிமையானது? வரிசையாக காயின் படி பிரிக்கிறதா எளிமையானது? சில்லறை அவற்றின் மதிப்புகளுக்கு ஏற்ப அடுக்க இயலுமா? அப்படிதான் அடுக்கும். 1 ரூபாய் காயின், 2 ரூபா காயின், 5 ரூபா காயின், 10 ரூபா காயின். தெருக்களில் குப்பைகளை வகைப்படுத்துவதை பார்த்து குப்பைகளை பிரிப்பாங்க. குப்பை வண்டியில அப்படிதான் வாங்குறாங்க. மக்கும் குப்பை தனியா, மக்காத குப்பை தனியான்னு வாங்க. சில குப்பைகள் எளிதில் மக்கக்கூடியவை, வேறு சில குப்பைகள் எளிதில் மக்காதவையாகும். மருத்துவமனை கழிவுகள் தனியா, நெகிழிகள் தனியா, கண்ணாடி பொருள்கள் தனியா போன்றவற்றை மக்காத குப்பைகளாகவும், இது போன்ற குப்பைகள் எவ்வாறு தரம் பிரிக்கப்படுகின்றன? தனித்தனியா அந்த பாக்ஸில் போட சொல்றாங்க, பாக்ஸே வச்சிருக்காங்க. மக்கும் குப்பைகளை பச்சை கலர் பாக்ஸ்லையும், மக்காத குப்பைகளை சிவப்பு கலர் பாக்ஸ்லையும் போடலாம். என்னென்னு எழுதியிருக்காங்க பாருங்க. பிளாஸ்டிக்கு, மெடிசின், கிளாஸு, பேப்பர்ஸு, இது ஃபுல்லாக இந்த டிவி ரிமோட்டு இந்த மாதிரி இருக்கு இல்லையா பிளாஸ்டிக் ஐட்டம், இது ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டத்தை ஃபுல்லாக பாருங்கள். ரிமோட்டு இந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாக இங்கே போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக கேஸ்கெட்ஸு. மாணவர்களிடம் குப்பைகளை பிரித்தெடுத்தல் பற்றி மேலும் அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆசிரியர்கள் விவாதிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா ரொம்ப மக்காத குப்பைகள்லாம் நம்ம ஒன்றா போட்டோம்னா அது மக்கிறதுக்கு பல 100 ஆண்டுகள் ஆகுதான். அப்போ அந்த நம்ம பூமியை இந்த மக்காத குப்பைகள் மாசுபடுத்துது. அதனால தனித்தனியாக பிரித்து நாம் குப்பைகளை போடுறது நமக்கும் நல்லது, நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. நோய் பரவாமல் தடுக்கலாம்னு சொல்லி விவாதிக்கிறோம். ஓகேவா?